நீ காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் கேட்காம உன்னி கிருஷ்ணன் குரலா கேட்குங்க மாதிரி. காக்கா பிரியாணி துண்ணா அப்படின்னா காக்கா குரல் வரும், உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். விஜய்க்கு ஓட்டு போட்டால் லைலா மணி தான் வருவார். நான் சொன்னேன் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடியே. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க மாதேஷ் அப்படின்னு ஆதன் தமிழ் மாதேஷ் சொன்னேன். மாதேஷ் கட்டிட்டு தாப்ல. இப்போ வந்து தீண்டாமை என்பது ஒரு பெருங்கொடுமை, தீண்டாமை என்பது ஒரு பாவச் செயல், தீண்டாமை என்பது ஒரு மனித தன்மையற்ற செயல் எடுத்துருவாங்க. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதானே கருத்து. தளபதி விஜய் இதான் முதல் பக்கத்தில் இருக்கும். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதான் என் கருத்து. தீண்டாமையை வந்து அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க வந்து சமூக நீதிக்காக சமூக நீதி கருத்துக்கள்லாம் பாடத்தில் எழுதல. சரி இல்லா ஊருக்குள்ள புறக்க வேணும் பேரப்புள்ள, இந்த பாட்டை வச்சிருவாங்க. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இது எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து இருக்கும்ல, அதை தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு வந்து வாடி 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 கைப்படாத சீடி 1000 வால்ஸ் பல்ப்பு போல கண்ணு கூசு தேடி, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். இன்னும் கடவுள் வாழ்த்து. ஏன்னா பாடலுக்கு தலைவர் அப்படி இல்லை. இந்தி எதிர்ப்பு இல்லை, இந்தி மொழிப்போர் கொடுத்த பாடத்தில் வந்து இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி பீஸ் வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி என்ற உணர்ச்சிகரமான பாடல் மூலமாக இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு கூட சேர்க்கப்படலாம். இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி திணிப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி, இந்தி திணிப்பு அதுல வருதுல. கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும் முதலமைச்சருக்கு. தொட்டப்பட்ட ரொட்டு மெல்ல முட்டை பரோட்டா, நான் கொட்டு வல்ல சிக்கன் தரட்டா, அப்படின்னு அந்த பாட்டை கூட சேர்த்து நான் சொல்றாருல, நம்ம 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்றாரு. ஏன்னா பரோட்டா இவரு என்ன பரோட்டா மாஸ்டரா முதலமைச்சர்.